ಮೂಷಿಕ ವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಭದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையும். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 1/1/2024, கிழமை திங்கக்கிழமை. என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம். அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம், அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம். 8/1/2024 காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபெரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது 11/1/2024 அமாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி. 14/1/2024 போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு. அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை. அடுத்தது 15/1/2024 பொங்கல். அதுக்கு அடுத்தது 16/1/2024 மாட்டு பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/1/2024 பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம். அதுக்கு அடுத்தது 25/1/2024 தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில். அதுக்கு அடுத்தது 26/1/2024 அன்னைக்கு வாஸ்துவோட நாள். அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும். வீட்டில் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். காலையில் 9:52லேருந்து 11:22 வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள். அதுக்கு அடுத்தது 30/1/2024 திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது. இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் 8/1/2024 புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே 27/1/2024 மகரத்துக்கு போகிறார். இதுக்கு நடுப்புற 5/1/2024 சுக்கிர பகவானானவர் தனுர் ராசிக்கு வரார். இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது. இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா? நல்லது. நமஸ்காரம். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் இருக்கிற இடம் 6ல் இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் திருப்பி அவர் 7க்கு போகிறாரு. அப்போ இந்த 7க்கு போகிறது 6க்கு வர்றது அப்படின்றது கண்டிப்பாக சிறப்பு. கல்வி கேள்வி இதில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருக்கார். அடுத்தது 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன் அப்படின்னாக்க 7ல் சூரியன் இருந்தாலே உங்களுடைய பார்ட்னரை பொறுத்தளவுக்கு எரிஞ்சு விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவங்க இது மாதிரி எரிஞ்சு விழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாக்க நம்ம எச்சரிக்கையாக திருப்பி பதிலுக்கு பதில் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க சிக்கல் தான் வருமே தவிர சிக்கல் குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் உங்களுடைய தொழில் பார்ட்னர்கிட்டையும் சரி உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சரி எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா? பிரச்சனையை தவிர்க்க முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 4ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது. கேது அப்படின்றது ஞானக்காரகன். ஞானக்காரகனான கேதுவுக்கு இடம் கொடுத்துருக்கிறது புத பகவான். அதனால் உங்களுடைய தாயுடைய உடல்நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னாக்க சிக்கல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனம் இது எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக வண்டியை ஓட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்க சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞானக்காரனான கேதுவை பொறுத்தளவுக்கு ஒரு படிப்பினை கொடுத்துட்டு தான் வெற்றியை கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இதுவரையிலும் அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். பெயருக்கும் புகழுக்கும் அசிங்கங்களும் களங்கங்களும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. தேவையில்லாத அசிங்கங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், பொருளாதார தடுமாற்றமான நிலை, வண்டி வாகனங்களில் கண்டம் எல்லாமே இந்த இது நிகழ்ந்துட்டு இருந்துச்சு. போன 20ஆம் தேதியோட டிசம்பர் 20ஆம் தேதியோட சனி பகவானானவர் உங்கள் ராசிக்கு 9ல் வந்திருக்கிறார். 9ல் சனி பகவான் வந்திருக்கிறது அப்படின்றது நல்லது. உயர்கல்வி போகக்கூடிய மாணவர்களுக்கு, மிதுன ராசி மாணவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம். இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, இது எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் நினைக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வெற்றி எப்படின்னாக்க நீங்கள் எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி விரும்புகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு பிஆர், கிரீன் கார்டு, விசா அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ல் ராகு பகவான். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்போம். அப்போ 10ல் இருக்கிற ராகு பகவானை பொறுத்தளவுக்கு அள்ளி கொடுப்பாரா? கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார். ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ ராகு கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா சில காலங்களில் இல்லீகல் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த இல்லீகல் வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையோடையும் விழிப்புணர்வோடையும் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். குரு பகவான் 11ல் உட்கார்ந்துருக்கும் போது எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் பண வரவு, திடீர் யோகங்கள் அத்தனையும் வரும். வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுக்கு கேட்ட இடத்துல லோன் கிடைக்குமா? லோன் கிடைக்கும். அதே போல் புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடம், மனை இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் தைப்பொங்கல் வருது. தைப்பொங்கலுக்கு முன்னாடி போகி அப்படின்னாக்க பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் அப்படின்னு பேர். அப்போ பழைய எண்ணெய் கழிஞ்சிட்டு புதுசில் வீட்டுக்கு ஒயிட் வாஷு, சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க்கு எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துச்சு. வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பழைய பொருள்கள் அத்தனையும் வியாபாரமாகி உங்களோட வியாபார தந்திரத்தினாலையும் வியாபார நுணுக்கத்தினாலையும் வியாபாரமாகி அபரிமிதமான லாபம் கிடைக்கும். புதுசாக ஃப்ரான்ச்சைசி எடுத்து வியாபாரம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஃப்ரான்ச்சைசியும் கிடைக்கும். வெற்றி அப்படின்றது வியாபாரிகளுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் அரசு துறையில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்க அப்படின்னா பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கும். அதே போல் வார்டு கவுன்சிலராக இருக்கிறவங்க எம்எல்ஏக்கு முயற்சி பண்ணாக்க எம்எல்ஏ சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அரசில் பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அரசு துறையில் வேலை பார்க்குற அலுவலர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள்.
மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான காலகட்டங்கள். இதில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும். சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்றது 15/1/2024, 16/1/2024, 17/1/2024 இந்த 3 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினத்தில் இதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையில் வெல்ல முடியுமா? வெல்ல முடியும். இந்த ராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுனாக்க வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதியில் உள்ள எம்பெருமாள். சனிக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போய் பெருமாளுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க. வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் பெருமாள் பேரை சொல்லும்போது விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.